நம்ம கைது போடும்ல உடம்பு போட வேணுமா உயிர்கள் போடும்ல சிந்தனை அப்படின்ல என் உயிரை யாருக்கு ரசூலுல்லாஹ் தான் அந்நபியு அவுலா பில் முஃமினீன் அந்நபியு அவுலா பில் முஃமினீன் நம்ம உயிருக்கு மேலாக யார் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் உணவு உறவு ஒளி உயிர் இந்த உயிரோட நிலை என்ன அப்படின்னு கேட்டா கல்பு ரூஹு ஹயாத் கல்பு ரூஹு ஹயாத் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா குரு குரு ரூஹு ஹயாத் குரு சேக நினைக்கிறது குரு இந்த சேக மூலமாக என்னை தாலிமாத்தை நாம் கேட்டோமோ அந்த அடிப்படையில் நினைக்கிறது ரூஹு அந்த அடிப்படையில் நினைத்து நாம் இபாதத்தில் ஈடுபட்டிருக்கோம்ல அது ரூஹு ஹயாத்து இங்கே இருக்கணும் மறுமையிலே இருக்கணும் ஹயாத்து எப்படி இருக்கணும் இங்கே மட்டும் இருக்கக்கூடாது இங்கே இருக்கணும் மறுமையிலே இருக்கணும் இங்கே இருக்கணும் கபூரில் இருக்கணும் அப்போ ரூஹு ஹயாத்து அப்போ நம்ம குருமாவோட கவி படித்தோம்ல ரூபம் அல்லாதா ராத்து ரூஹின் மர்மமா தன்சி ஆஹா தன்னுக்குள் தானும் நிறைந்து எங்கு தாத்துதா தஸ்மீக ரூபம் எடுத்து மகளாக்கி வந்தாதை கண்டால் மனதை மாறாமல் நூறுமோ அம்மதியை காண அப்ப உள்ளத்தை அல்லாஹ் கொடு உணர்வு ரசூவை கொடு உறவு செய்து கொடு உள்ளத்தை யாரு கொடு அல்லாஹ் கொடு அவன் அங்க இருப்பான் அதுலேருந்து வெளியே உணர்வு இருக்குல்ல அது யாரு கொடு ரசூவு கொடு அது இணைக்கிற பாதை உறவு இருக்குல்ல அது யாரு கொடு ஷேக்கு கொடு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா ஒல்லாவும் விக்குள்ளு செய்யன் முகிது அல்லாஹ் சூழ்ந்தவனாக இருக்கிறான் சில ஆளுங்களுக்கு நேரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்குது இசா அல்லா நேரம் போகாது அல்லாஹ் சூழ்ந்தவனாக இருக்கான் அல்லாஹு தெரிசான இந்த சூரியனை கொண்டு இந்த உலகத்தை உருவாகுது இல்லை இந்த சூரியனுடைய கதிர்வீச்சை கொண்டு உருவாகுது சூரியன் உதிக்கப்பட்டு அந்த கதிர்வீச்சு வெளியாக்கப்பட்டு இந்த கதிர்வீச்சுடைய இதற்கு ஒளிவிற்கு திரும்ப இது சில பொருட்கள் எல்லா பக்கம் உள்ள போய் உயிர் பிராணிகள்லாம் முதல்ல வெளியில வருது ரெண்டாவது இந்த கதிர்வீச்சு மரத்தின் மீது படுது அந்த மரம் என்ன செய்யுது தழுக்குது அடுத்து மொட்டு மீது விடுது அந்த மொட்டு என்ன செய்யுது விரியுது அடுத்து பூ மீது விடுது அந்த பூ என்ன செய்யுது காய் உருவாகுது அடுத்து இந்த காய்கள் விடுது அது பழமாகுது இந்த பழத்தின் மீது உருவாகுது அது வித்தாகுது எதை கூட வித்தாகுது சூரியத்தை கொண்டு வித்தாகுதா கதிர்வீச்சை கொண்டு வித்தாகுதா நீ அல்லாஹ்வை பார்க்கும்போது ரசூலுடைய பார்வை ஒன்று வந்துட்டே இருக்கும் ரசூலுடைய பார்வை ஒன்று வரும்போது எந்த செயலுமே ஃபனாவா இருக்கியோ அந்த செயலோட பார்வை இதுக்கு பார்த்தா ஃபனாஃபில்லா ஃபனாஃபி ரசூல் ஃபனாபி ஷேக் பக்காபில்லா ஃபனாங்கிறது அழித்தல் இல்லை அழிக்கிறது அல்லாஹ் அழிக்கிறது நாம் அடிக்கடி பேசுறது தான் அழித்தல் உருகுதல் உருவாகுதல் அழித்தல் உருகுதல் உருவாகுதல் மனிதனில் அழியணும் ரெண்டு உருகுதம் இல்லை உருவாகி என்ன வருது குழந்தை வரும் இல்லை அது அல்லாம உருவாகணும் அல்லாம இணங்குறோம் அல்லாம இணங்குறோம் எது உருகுதோ ரசூல் உருகுதோ உருவாகி என்ன அது அல்லாவோட சிபத்தை நமக்கு வருது யாருடைய சிபத்து அல்லாவோட சிபத்து வருது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லும் இல்ல லா நான் இல்லை இலாஹ தேவைகள் இல்லல்லாஹ் எல்லா தேவையும் அல்லாஹ்வுல ஒன்றும் இல்லை அந்த தேவை அனைத்து எதுவாக இருக்கா கூட முகமது ரசூலுல்லாஹ் இருக்கும் அந்த பொருளுடைய முகமதா இருக்கும் அந்த ரூஹு ஹயாத்து சிறுமா இருக்கும் அந்த சிறுடைய வெளிப்பாடு கடைசி எப்படி வருது அல்லாஹ் தனியா வரும் அல்லாஹ் என்ன வரும் முகமது ரசூல் அல்லாஹ் தனியா வரும் அது எந்த சொல் வரும் அல்லாஹ்வோட சொல் வரும் கலக்கல்லாஹ் ஆதம் அலா சூரத்தி முஹம்மதி கலக்கல்லாஹ் ஆதம் அலா சூரத்தி ரஹ்மானி
நிலைக்கிறது, நிலை கொள்வது, நிலை கொண்டதில் தரிக்கிறது. அல்லாஹ் நிலைக்கிறது, நிலை கொண்டு ரசூலுக்கு நிலை கொள்ள முடியும். அந்த நிலை கொண்ட இடத்துல யார் தெரிக்கிறது? அல்லாஹ் தெரிக்கிறது. நிலை கொண்ட இடத்துல எங்க தெரிக்கிறது? அல்லாஹ் தெரிக்கிறது. அப்ப அல்லாஹ் தெரிக்கும் போது ஒரு கும்பா இருக்கு, அந்த கும்பாவுக்கு வாய் இருக்கா? ஒரு வெங்கல பாத்திரம் கும்பா இருக்கு, அந்த கும்பாவுக்கு வாய் இருக்கா? வாய் இல்லை. கண் இருக்கா? கண் இல்லை. இதுனா சொன்ன ஒண்ணும் இல்லை. ஒரு குச்சத்துக்கு லேச தட்டுறோம், தட்டு என்ன ஆகுது? அதுங்கிறது ஓசை வருது. அவங்க உள்ள ஒரு கும்பா மாதிரி அல்லாஹ்வோட தட்டு ரசூலுள்ள ஓசை வரும். அந்த ரசூலுள்ள ஓசையில நீ எதை பாரு? ஆன்மீகத்துல சொல்லும்போது சொல்லுவாங்க, லா இலாஹா இல்லல்லாஹு, இந்த ஹூ எடு, இந்த முகமது ரசூலுல்லாஹ் இல்ல முகமதுக்கு மீம் எடு, இந்த ரெண்டு ஹும். உம்மன்னு கோட்டை தனில் ஹூவாகவே அறிந்து உங்க முரீதுகளை உகப்பாகவே பாரும். தூய 51 திருச்சியா நிக்க துவா செய்யும் உஸ்தாது ஷேகே ஷாவுல் அஹமதுலியே. நோம்பு காலத்தில் வீண் பேச்சை தவிர்த்து கொள்ளுங்க, வீணான பார்வையை தவிர்த்து கொள்ளுங்க, வீணான கல்வியை கொண்டு தவிர்த்து கொள்ளுங்க. நீங்கள் குர்ஆன் ஓதுனா அல்லாஹ்வோட பேசுறது, தஸ்பீஹ் செய்தா மலக்கூட பேசுறது, ஸலவாத் ஓதுனா ரசூலோட பேசுறது, திக்ர் செய்தா அவனும் ஆகிக்கொண்டு இருக்கிறது. யாரும் ஆகிக்கொண்டு இருக்கிறது. எப்படி ஒரு சிலேபி இருக்கு, அந்த சிலேபியை பொறிச்சு எடுத்துட்டு அந்த சிலேபி எங்க போறான்? வெந்து எடுத்து எங்க போடுறான்? சீனி போட போறான். சீனி பால் ஒரு 2 நாள் கடந்து திருப்பி எடுத்துட்டா அதுல என்ன இருக்கும்? சீனி பால் இருக்கும். அந்த உளுந்து இருக்குமா? அதுபோல நோம்பு சீனி போகும். நம்மளாம் எனக்கு பொறிச்சிருந்த சிலேபி அல்லாஹ் ஒரு மாதம் நமக்கு தந்திருக்கான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சாத்தாலா பெரிய பாக்கெட் தந்திருக்கான். அது நமக்கும் துவா கேட்கணும், நம்ம குருமாருக்கும் துவா கேட்கணும், நம்ம தாயங்களுக்கும் துவா செய்யணும், நம்ம மக்களுக்கும் துவா செய்யணும். அந்த இணக்கத்தோட உருக்கத்தோட உருவாக்குறது இருக்கணும். இணக்கத்தோட உருவத்தை உருவாக்குறது யார் உருவாக்கணும்? அவனை உருவாக்கணும். இவனை உருவாக்கணும், அவனை உருவாக்கணும். அல்லாஹ் சாத்தாலா நமக்கு இந்த ஞானத்தை அறியக்கூடிய பாக்கி தந்து, உணரக்கூடிய பாக்கி தந்து, பெறக்கூடிய பாக்கி தந்து, பெற்றுக்கொண்டு நான் மறுமையில கபரில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கக்கூடிய பாக்க மண் ரப்புக்கு கேட்பான். அல்ல மண் ரப்புக்கா, உன் ரப்பு யாருன்னு கேட்பான். அது அல்லான்னு சொல்லிடுவோம். உங்க நபிக்கா, உன் நபி யாருன்னு கேட்பான். நபி சொல்லணும் இல்ல, ஒரு ஷேகுடைய முரீது தன்னுடைய ஷேகோட சொல்றத நபியை பார்க்கணும். அப்பதான் சட்டம். அப்படி எந்த அளவுக்கு அல்லாஹ் மீது முகப்பத் வச்சு, ரசூல் மீது முகப்பத் வச்சு, அந்த ஷேகோட முகப்பத் வச்சு, அந்த ஷேகோட இன்பத்தோட இருப்பீங்க தெரியுமா? இன்பத்தோட இருக்கிற தெரியுமா? அதுக்கு வேற நேரம் அல்லாஹ் சாணத்துல இந்த கபரில் அல்லாஹ் நமக்கு ஷேகோடைய திருமுகத்தை கொண்டு ரசூலை பார்க்குற பாக்கை தந்து எல்லாரும் லேசாக்கி அல்லாஹ் அருள் பரிசவன வாழ்நாள் அதிகமாக ரமலான் செஞ்சக்கூடிய பாக்கி தந்து, இபாது செய்கிறது பாக்கி தந்து, மேலான மறக்கத்தை பாக்கி தந்து, சதுர ஆஃபீத்தை தந்து, அல்லாஹ் சனத்தில் அதிகமாக ரமலான் செஞ்சுக்கு பாக்கி தந்து அருள் பரிசவனம் வாக அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ்